வணக்கம் தென்காசி, அன்பான வணக்கம். History is being written today in தென்காசி. தென்காசியின் மண்ணில் இன்றைக்கு ஒரு வரலாறை எழுதி கொண்டிருக்கிறோம். I can't think of மதுரைக்கு தெற்கு தென் தமிழகத்தில் இதற்கு முன்பு ஒரு ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ வந்து நம்மளோடு இருந்து நமது மண்ணை பார்த்ததாக சரித்திரம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. Sir, it's a greatest honor and our fortune to have you today. Thank you so much for coming all the way to Tenkasi and Tirunelveli districts. Never before in our history do we remember a president or a former president visiting our district. You have made all of us proud, sir. Thank you so much for coming all the way here. இன்றைக்கு இது நடந்து கொண்டிருப்பதென்றால் அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதி மட்டுமல்ல, எண்ணற்ற மேமக்களையும் 2 நாட்களுக்கு முன்பு நமது மாண்புமிகு கல்வி அமைச்சரும் இங்கே வந்திருந்தார் தென்காசி மாவட்டத்திற்கு. இதை போன்ற மேன்மக்களையும் தென்காசி மண்ணிற்கு கொண்டு வந்து தென்காசியின் அடையாளமாக இருந்து தென்காசியின் வளர்ச்சிக்கு ஒரு பெரும் காரணியாக இருந்து கொண்டிருக்கும் ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்களை இங்கே இன்று வரவேற்பு மட்டுமல்ல மனதார நன்றி கூறுகிறோம். ஒரே நாடு ஒரே கனவு என்பது ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு வாய்ஸ் ஆஃப் தென்காசி, சற்று நேரம் வாய்ஸ் ஆஃப் தென்காசியோட ஏவி போடணும்னு நினச்சோம். இன்றைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே டிலேயாக போகிறதுனால நமது முன்னாள் ஜனாதிபதி நம்மளோடு பேச வேண்டும். அதற்காக நானும் அனைவருமே இங்கே நமது உரையை சுருக்கமாக வைத்துக்கொள்வோம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும். வாய்ஸ் ஆஃப் தென்காசி கடந்த 3 வருடமாக எண்ணற்ற முன்னெடுப்புகளை இங்கே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நமது கிராமங்கள் தன்னிறைவு பெற வேண்டும், நமது தென்காசி மாவட்டம் வளர வேண்டும் என்பதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் அதை நோக்கி நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் தென்காசி என்பது இதில் ஒரு தனிப்பட்ட நபர் நடத்துவது அல்ல. நூற்றுக்கணக்கான கல்லூரி இளைஞர்கள், உங்களை போன்ற கல்லூரி இளைஞர்கள் ஆர் பார்ட் ஆஃப் திஸ் மிஷன். குறிப்பாக இங்கே சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கும் நமது வாய்ஸ் ஆஃப் தென்காசி வாலண்டியர் முகமது ரஃபீக், ஷஃபீக், காருண்யா குணவதி, ஜமீலா, முருகன், இந்த மாதிரி எண்ணற்ற பேர் இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி நமக்குள்ள ஜாதி வேற்றுமை இல்லை, மத வேற்றுமை இல்லை, ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு எண்ணம்தான். இந்த தென்காசி வளர வேண்டும், இந்த தென்காசியில் வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும், இந்த தென்காசி தன்னிறைவு பெற வேண்டும், ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரே தேசம் ஒரே கனவு. இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களை தவிர, அவரை விட ஒரு சிறப்பான மேன்மகன் இங்கே நம்மளோடு இருந்து ஆசீர்வாதம் வழங்க முடியாது. இங்கே we are all aspirational. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களும் சின்ன வயதிலிருந்து இங்கே எத்தனையோ மக்கள் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்கூல் போகிறதுக்கு நடந்து போயிருப்போம். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவரோட சின்ன வயசில் அவரோட கிராமத்தில் இருந்து டெய்லி 20 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கார் ஸ்கூலுக்காக. இன்றைக்கு கடின உழைப்பினால் இந்தியாவின் முதல் குடிமகனாக முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் நமது முன்னாள் ஜனாதிபதி அவர்கள். Through sheer hard work and determination and conviction, he has shown to the world that any human can rise to the top of the world to be the first citizen of India. Sir, you are the greatest inspiration to all of us. Thank you so much for being here again today. We are all proud, we are all happy, and you have added to the aspiration of us. With your presence here, we declare that within a few years, you will see Tenkasi as Estonia of India by 2032, sir. Thank you so much again for being here. And இங்கே இருக்கிற அத்தனை மேன்மக்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். ஜெய் ஹிந்த்.